ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி மாடலில் நம்ம ஒரே ஒரு ஸ்லைஸ் பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்து அது நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனாக வதங்குற வேலைக்கு நம்ம சின்ன சைஸ் ஜார் ஒன்று எடுத்து மீதி இன்க்ரீடியன்ஸை அரைச்சிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சோம்பு, தக்காளி 3 எடுத்திருக்கேன். தக்காளி குருமாவுக்கு தக்காளி தேவை. அண்ட் தென் கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்கு டேஸ்ட்டுக்காக முந்திரி ஒரு 7 பல் அண்ட் தேங்காய் பத்தை ஒரு 3 பத்தை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பொரித்த பிறகு இந்த கிரேவியை ஊற்றுங்க. அதில் இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போன பிறகு அந்த ஜாரில் இருக்க கொஞ்சமாக வாட்டர் கலந்து அந்த ஜாரில் இருக்க தண்ணியை அதில் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அண்ட் மீன்வைல் ஒரே பச்சை மிளகா மட்டும் உங்களோட ஸ்மெல்க்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், என்னோடதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் காரத்துக்கு ஏற்றாப்புல. அது நல்லா நல்லா மசிட்டோம். அதோடு சேர்ந்து அந்த பச்சை வாசனையும் நல்லா போகணும். உடனே தண்ணி விட வேண்டாம் நம்ம. பாருங்கள், அந்த ஸ்மெல் போன பிறகு நான் அதுக்கப்புறம் தண்ணி ஜார்லேருந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்து ஊற்றிருக்கேன். அண்ட் ஒரே பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டிருக்கேன் நான் ஸ்மெல்க்காக. சைட் பை சைடு இட்லியும் ஊற்றிருக்கேன். இட்லிக்கும் தோசைக்கும் தக்காளி குருமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சிக்கன் குழம்புக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்களும் பசங்களுக்கு மறக்காமல் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்கெண்ட்ஸில் ட்ரை பண்ணி கொடுங்க. ஃபைனலாக அது கொதித்து எண்ணெய் பதம் வந்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஓகே, தேங்க்யூ.